அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்னால், பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவையாக இருப்பது பணம் தான். ஆனால் அந்த பணன்ற விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முழுமையாக கிடைப்பதில்லை. மாதம் 1 லட்சம் சம்பளம் ஆனாலும் 2 லட்சம் ஆனாலும் கமிட்மெண்ட் அதை விட அதிகமாக ஏற்படுது. இன்னும் அதிகமாக சம்பளத்துக்கு வேலை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஆனால் சனி பகவான் இந்த இடத்துல என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கிடைக்கலையே, இன்னும் அதிகமாக வேணும், ஐயோ வீடு வாங்க முடியலையே, கார் வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கப்படுறீங்க பார்த்தீங்களா. அந்த சனி பகவான் உங்களுக்கு இன்னும் தாமதப்படுத்திகிட்டே இருப்பார். அந்த ஏக்கமே இருக்கக்கூடாது. என்னுடைய 13-14 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதை, ஓகேங்களா. அந்த ஏக்கன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேங்களா, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது சனியோடைய நிலை எப்பயுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்பயுமே கொடுக்கும்போது நமக்கு அந்த விஷயம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் தள்ளி போக வச்சுட்டே இருக்கிற மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு லேட் ஆகணுமா அப்படின்னா வருத்தப்படுங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ல போகிற இந்த சூட்சுமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். கொடுக்காம சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ இருக்குது, இந்தமாரி இந்த சனி நடக்குது, இந்த சனி நடக்குது, தசை நடக்குது, சனி திசை 19 வருஷம் சனி திசை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏற்கனவே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் டைம் சரியில்லை, அதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. அஸ்ட்ராலஜின்றது எவ்வளோ வீடியோவில் சொன்ன விஷயந்தான். 66% தான் சுயஜாதகம், 33% நம்ம மனசு. அந்த மனசு பலமாக இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துரும், உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அப்படியே அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ அந்த மனசு பலமாகணும். ஆனால் இந்த இடத்துல சனி பகவானுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது, மற்றவங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசவே கூடாது. மற்றவங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசினா நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது அதிகமாக ஏற்படும். அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனில் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு. அப்போ மற்றவங்களுடைய பற்றி எந்த சூழ்நிலையும் பேசக்கூடாது. அது உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளை யாரோனா இருக்கலாம். ஒருத்தவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, அந்த வளர்ச்சியை அடைஞ்சிட்ருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்கிறான், உங்களுக்கு நல்ல காசு கொத்தாக வந்துக்கிட்டே இருக்குது, காசு விளையாடுது இவன்ட்ட. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, காக்க படத்தில், காசு அவன்கிட்ட விளையாடுதுன்னு வில்லன் சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம வில்லன் ஆகிடக்கூடாது, ஹீரோவாக இருக்கணும் எப்பயுமே. அப்போ மற்றவங்கள்ட்ட எவ்வளோ இடம் இருக்கட்டும், அது வார்த்தையால் பேசிடவே கூடாது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்தது எந்த ஒரு இதெல்லாம் ஏன் லைனாக சொல்லுங்கிறேன்னா, அப்போ தான் இந்த சனியோடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். சனியோடைய தாக்கம் குறைஞ்சாதான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச இலக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். அது 2 கோடியாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், நிச்சயம் முடியும். அதெல்லாம் முடியாதுன்னு மட்டும் நினச்சதிங்க. சைக்காலஜி, நான் அஸ்ட்ராலஜியில் சைக்காலஜி சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. உண்மையாலுமே சனி கிரகத்தோடைய நிலை இதுதான். அட்வான்ஸாக அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச நபர்கிட்ட போய் கேளுங்க, என்னங்க பொறாமப்படக்கூடாதுன்றாரு, வருத்தப்படக்கூடாதுன்றாரு. இப்போ லைனாக நான் பேட்டர்ன் சொல்கிறேன், பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன், ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட போயிட்டு எவ்வளோ சம்பளம்னு கேட்காதீங்க. ஓரளவு அறியாமல் கேட்டுட்டீங்க, இல்லை அவங்களா சொல்லிட்டாங்கனாலும் அதை நினச்சி வருத்தப்படவோ பொறாமப்படவோ படக்கூடாது. சம்பளம் 2.5 லட்சமா, நம்ம 30,000 சம்பளத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ 2.5 லட்சம் வாங்குகிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. உங்களோட இலக்கு ஒரு 5 கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த 5 கோடி சம்பாதிக்க முடியாது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அந்த வார்த்தையை விட்டுடாதீங்க, சொல்லிடாதீங்க. சொல்லிட்டால் அது ஆபத்து, பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கும். ஸோ அது ரொம்பவும் உங்களுக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா,
சனியோடைய தன்மை வந்து உங்களுக்குள்ளே பொறாமையாக வெளிப்படும், கோபமாக வெளிப்படும், கவலையாக வெளிப்படும். ஒரு சினிமா நடிகரை பார்த்தா வெறுப்பு வரும், அரசியல்வாதியை பார்த்தா வெறுப்பு வரும். அதெல்லாம் படக்கூடாது. அவன் என்ன 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான் மச்சான், கொத்து அவன் சம்பாதிக்கிறான்டா. யாராவது அவன் நம்மளாம் போகிற கஷ்டப்பட்டுனுக்குறோம், நீங்களும் போங்க, நடிங்க, சக்ஸஸ் ஆகுங்க, ஜெயிங்க. இதை வார்த்தை நீங்கள் எப்படி தான் சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொன்னாலும் அவன் திறமை தான் அவன் சம்பாதிக்கிறான், நீயும் போய் சினிமாவில் நடி, சம்பாதி உனக்கு திறமை இருந்தா. இப்படி தான் சொல்லணுமே தவிர, ஆமாம் மச்சான் அவன் நல்லா சம்பாதிக்கிறான்டா, நம்மளாம் கஷ்டப்பட்டுனுங்கிறேன்டா, இப்படி வார்த்தையை சொல்லிட்டாலே இன்னும் கீழ்நிலைக்கு நம்ம தள்ளிகிட்டே இருப்போம். அந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையும் உபயோகப்படுத்திடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு சினிமா நடிகரை பற்றியோ, நடிகை பற்றியோ, அரசியல்வாதி பற்றியோ, ஒரு செலிபிரிட்டி யாரை பற்றியோ நெகட்டிவாக பேசுகிறத தவிர்க்கணும். அதுவும் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக, பணம் ரீதியாக இது பேசும்போது அந்த பணம்ன்ற விஷயம் கிடைக்காது. அவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது நமக்கு குடும்பம் அமையாமல் இருக்கும், இன்னும் தாமதமாகும். இன்னும் திருமணம் ஆகலை, அவன் வாரத்தும் குடும்பத்தை பற்றி மட்டமாக பேசிட்டு இருக்கிறோமே, அப்புறம் என்ன ஆகும்? ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ இங்கே பணன்ற விஷயம் சொல்லும்போது இன்னும் வீழ்ச்சி, அந்த பணன்ற விஷயம் வீழ்ச்சி. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைன்ற சொல்லும்போது வீழ்ச்சி. அவனுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைன்றதும் சனி தான், தந்தைன்றது சூரியன். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சனி உடைய காரகத்துவத்தை எல்லாத்தையுமே நீங்களே வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் பாரு குழந்தை இல்லை அப்படின்னு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது, அதையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வார்த்தையும் நீங்கள் உபயோகப்படுத்திடக்கூடாது. அவனுக்கு குழந்தை இல்லை, இவ்வளோ சொத்து இருக்குது, இத்தனை கோடி இருக்குது, அவன் பாரு குழந்தை இல்லாமல், நமக்கு அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நமக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாத இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா சனியோடைய காரகத்துவமாக சொல்லினுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறணும். கோச்சாரத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு தொழில் ஸ்தானமே சனி தாங்க, வேலையை குறிக்கக்கூடியதும் சனி தாங்க. அந்த சனி கிரகம் எப்பயுமே மூத்த சகோதரை குறிக்கக்கூடியதும் சனி தான், சித்தப்பா பெருப்பா உறவுகளை குறிக்கக்கூடியதும் சனி தான். அவங்களாம் திட்டக்கூடாது. அவங்க கெட்டவனாகவே இருக்கலாம், அவங்க மோசமானவங்களாக கூட இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள திட்டுவதோ, அவங்கள பற்றி அவதூறு பரப்புவதோ அந்த செயலை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. எந்த சூழ்நிலையும் செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ன்றது உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த சனியோடைய நிலையில் வந்து மிக முக்கியமான ஒரு ரைட்டிங் ப்ராசஸில் ஒரு சூட்சமம். இது 2 விதமான சூட்சமம், குருவோடைய காரகத்துவம், சனியோடைய காரகத்துவம். அந்த குருவோடைய காரகத்துவம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, குருவோடைய காரகத்துவம் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, சனியோடைய காரகத்துவத்தை காலையிலையும் குருவோடைய காரகத்துவத்தையும் மாலையிலையும் அப்ளை பண்ணணும். அது சனியோடைய காரகத்துவம் எப்படி அப்ளை பண்ணணும்னா, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு 80 தடவை எழுதணும். என்னை சுற்றி இருப்பவர்கள் கோடீஸ்வர நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்பான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூடுதலாக எத்தனை பாசிட்டிவ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். லைனாக 80 புள்ளி வச்சு எழுதுங்க. இல்லை 80 தடவை எழுத முடியாது, 17 தடவை எழுதுங்க. ஏற்கனவே இதே சனியை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், திரும்ப நம்ம சொல்கிறோம், இது முக்கியமான ஒன்று. அப்போது வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸ் இப்படி தான் வரணும், ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய ப்ராசஸ். குருவுடைய ப்ராசஸ் எப்படி வரணும்னா, நான் காலையில் எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, இது வந்து சும்மா மூட நம்பிக்கைக்காக கோடீஸ்வரன் ஆகிட்டீங்கன்னு இல்லை, அவங்க எல்லோரும் நல்லா இருக்க பார்த்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ காலையில் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஈவினிங்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க, நான் 3 கோடி ரூபாய் அளவில் பணத்தை அடைந்து விட்டேன், அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் நான் 3ன்னு சொல்கிறேன்னா, 3 வந்து குருவோடைய நம்பரு, குருவோடைய காரகத்தோல் தான் எழுதுகிறோம். 30 தடவை எழுதுங்க. இல்லை நீங்கள் வந்து 30 லட்சம் கூட எழுதிக்கலாம், இல்லை 30 கோடி கூட எழுதிக்கலாம், எவ்வளோனா எழுதிக்கலாம். அந்த பணம் வந்து ரீசனபுளாக இருக்கணும். அப்போ தான் அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாக்கும். சரிங்க, நான் உட்காந்து எழுதிட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்குவேன், கிடைக்குமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக கிடைக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு வேலையாவது செய்யணும், குறைஞ்சபட்சம் ஒரு வேலையாவது செய்யணும். அது மாதம் ஒரு 5000 சம்பளமாக கூட இருக்கட்டும், 50,000 சம்பளமோ 5 லட்சம் எவ்வளோ சம்பளம் எனக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு சம்பளம்
வேலையாவது செஞ்சு இதை பண்ணால் தான் உங்களுக்கு சனி பகவான் வந்து உயர்ந்த நிலையை கூட்டு போவார். நான் வீட்டிலே இருப்பேங்க, எனக்கு எந்த வேலையும் செட் ஆகலை, எந்த வேலைக்கு போனாலும் 3 நாளில் நின்றுடுவேன் அப்படின்னா உங்கள் சனி சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும் ஜாதகத்தில். சுய ஜாதகத்தில் சனி சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னுவாங்க, அடுத்த நாள் வந்து வேலைக்கு போக போகிறேன்னுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போய் 2 நாள் நிற்பாங்க. மூளையில் டீ கடையில் மூளையில் உட்காந்துக்கின்னு டீ குடிச்சிக்கின்னு இவன் எப்படி போயிட்டான், அவன் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த பரிகாரம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அந்த டீ கடை அப்படின்ற விஷயம் என்னென்னா, அது வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம் சனியோடைய காரகத்துவம் கன்ஜெக்ஷன் ஆகும், ராகுவும் அங்கே கன்ஜெக்ஷன் ஆகும். ஏன்னா சனின்றது ரொம்ப விராக்தி, சுக்கிரன்றது அந்த பால் டீ எல்லாமே, ராகுன்றது பேராசை விராக்தி. அந்த 3 கன்ஜெக்ஷனாக பார்த்து மற்றனை திட்ட வைக்கும். அப்போ அந்த திட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு மேலும் மேலும் விராக்தியான நிலை, விராக்தியான சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலை, இதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அது வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும். இல்லைங்க என் ஃப்ரெண்டு வருவார், அவர் கூட போய் ஈவினிங்கானா ஒரு 3 கிலோமீட்டர் சும்மாவே போயிட்டு டீ சாப்பிட்டு 2 மணி நேரம் அங்கே நின்று பேசிட்டு வந்தாதாங்க எனக்கு திருப்தி ஆகும். இப்படியே தாங்க நான் 35 வருஷம் 40 வருஷம் நான் கடந்துட்டேன், என் வாழ்க்கை இப்படியே ஓடிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்தமாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம மாற்ற முடியாமல், இப்போ என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு இத்தனை பேரை மாற்றிருக்கிறேன்னா மாற்ற முடியாத போனவங்களாம் இந்த லிஸ்ட்டு. இதே கேட்டகரி 4 பேரை பெரிய ஏற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் ஒரு நிமிஷம் கூட நான் பேச மாட்டேன், ஃபோன் வந்தால் கூட எடுக்க மாட்டேன், மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறது மேல். ஸோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அது மேலும் மேலும் உங்களுக்கு வெறுப்பு, விராக்தி, எதிர்மறையான நிலை, எதிர்மறை மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இப்படிலாம் வரும். டெஸ்ட் பேப்பர் வரும். டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தொடர்ச்சியாக இந்த ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணணும். காலையில் கோடீஸ்வரன் ஆக்குறீங்க, மற்றவங்களெல்லாம் கோடீஸ்வரங்க, நைட்டு ஈவினிங் மேலே நீங்கள் அந்த நிலையை அடைகிறீங்க. ஒரு வேலைக்காவது போகணும், இல்லை சின்ன தொழிலாவது பண்ணணும். பொறாமப்படக்கூடாது. அந்த சனின்ற கிரகத்தை வந்து எதிர்மறை சூழ்நிலை ஏற்படுத்திக்கூடாது. மற்ற தொழிலை பற்றி மட்டம் தட்டக்கூடாது. அதுக்கு அடுத்தது மூத்த சகோதரர், பங்காளி உறவுகள் அவங்கள பற்றி திட்டக்கூடாது. பேசிட்டீங்க, தெரியாமல் பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் பேசாதீங்க. அவங்க சரியில்லைன்னா சரியில்லைன்றதை கூட சொல்லாமல் விலகி போகிறதுக்கு என்னவோ அதை தான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா போன ஜென்மத்தில் உதவி பண்ணாமல் இருந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு மூத்த சகோதரர், பங்காளி உறவுகள், சித்தப்பா, பெருப்பா பசங்க, இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து தொந்தரவான இருக்கக்கூடிய நிலையே உண்டாக்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நீங்கள் வார்த்தையால் வெறுப்பாக, கோபமாக, கவலையாக, எதிர்மறையாக பேசுவது மேலும் மேலும் துன்பத்தை கொண்டு போகும். ஓகேங்களா? அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒரு விஷயம், இந்த எழுதின பேப்பரில் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் தனியாக எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம். என்பதோட மற்றவங்கள வந்து கோடீஸ்வரன் நிலையில் அடையணும் அப்படின்னு இது வரக்கூடிய சனிக்கிழமையில் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி தான் அடுத்த சனிக்கிழமை கூட பண்ணலாம். மிஸ் ஆகிடுச்சுன்னா கொடுங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேட்டாக கூட ஆகலாம். அப்போ வந்து அடுத்த சனிக்கிழமை கூட பண்ணலாம். இதை ரைட்டிங் ப்ராசஸில் எழுதி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு பேப்பர், ஒரு நோட்டு போட்டிங்க, 80 தடவை எழுதுறீங்க. அது காலையில், இல்லை அது 17 தடவை இருக்கீங்க. கூட்டுத்தொகை எப்படின்னு 8 தான். அதை வந்து எழுதிட்டே வரீங்க. சனிக்கிழமை மட்டும் 2 வாட்டி எழுதுங்க. 2 வாட்டி எழுதுங்க. அன்றைக்கி வந்து நோட்டில் எழுதாமல் விட்டுட்டு பேப்பரில் மட்டும் எழுதி எடுத்துன்னு போயிட்டு கூட கோயிலில் வைங்க. அந்த கோயில் வந்து சனீஸ்வர பகவான் கோயில், ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான கோயில் இருக்கிறது கூட நல்லது தான். ஆனால் அது எல்லாமே வந்து முழு தன்மையோடு வைக்கணும். ஏன்னா மற்றவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. இதை அத்தனை பேருடைய எனர்ஜியும் நீங்கள் சக்தியாக வாங்கி உள்ளே வச்சுக்கிறீங்க. அத்தனை பேருடைய சக்தியும், ஏன்னா அவ்வளோ பேருடைய எனர்ஜி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கும்போது உங்களுக்குள்ள பவர்ஃபுல்லான ஒரு இதை வந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அடுத்தது என்ன, இப்படி பண்ணுறதா, அடுத்தது இப்படி பண்ணுறதா, இப்படின்னு மைண்டு வந்து ஸ்பீடாக ஆக்டிவேட் ஆகும். 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 10 நிமிஷத்தில் செய்வீங்க.
அவ்வளோ ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கும். எங்கேயும் நின்று பேச மாட்டீங்க. ஃபோன் பண்ணால் வேலை இருக்கிற அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. இல்லை ஃபோனை ஏர்ப்ளைன் மோட போட்டு ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பீங்க. கவனமாக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருப்பீங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கே எப்படி பேசணுன்ற என்ன செயல்களை சிறப்பாக செய்ய வைக்கும். எந்த இடத்துலையும் திணற மாட்டீங்க. உங்களுடைய பிராண்டு வேல்யூன்றது தனியாக இருக்கும். உங்களை பற்றி 100 பேர் பெருமையாக பேசுவாங்க. நிறைய பொது சேவையில் ஈடுபடுவீங்க. நிறைய பொது சேவையில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவீங்க, அன்னதானம் பண்ணுவீங்க, உதவி பண்ணுவீங்க. ஒரு மெடிக்கல் செலவுக்கு பணம் கொடுப்பீங்க, ஒரு படிப்புக்கு பணம் கொடுப்பீங்க, ஒரு திருமணத்துக்கு பணம் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு உயர்ந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தானே, இதெல்லாம் ஏற்படுத்தணும் தானே, இதெல்லாம் செய்யணும் தானே. அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இந்த வாய்ப்பு எல்லாம் நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு அடித்தளமாக நீங்கள் அதை செய்ய வேண்டிய ரைட்டிங் ப்ராசஸும், அதுக்கு அடுத்தது சனிக்கிழமையில் இதை வைக்கிறதும். சனிக்கிழமையில் முடிஞ்சால் ஒரு 8 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா 8 பேருக்காவது எள்ளுக்கேக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயத்தை முழு தன்மையோடு செய்யுங்க. கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இறைவா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். வயசானவங்க, பாட்டி, தாத்தா இந்த மாதிரி கொடுப்பீங்க. ரொம்ப ஏதாவது சின்ன பசங்க கேட்டாலும் கொடுக்கலாம், தப்பில்ல. அப்படி கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், இவங்க நிம்மதியாக இருக்கணும், இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ப்பா இறைவா, இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் இறைவா, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை கொடுக்கணும் இறைவா, இவங்க வாழ்க்கையில் எல்லா வித சந்தோஷமும் ஏற்படணும் இறைவா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆகாதவங்களாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லுங்கள். எப்படி நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இறைவா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடு. ஒருத்தவங்களுக்கு கல்வி சரியாக தடைப்பட்டுட்டே இருக்கலாம், அவங்களுக்கு கல்வி நல்லா கொடு. ஒருத்தவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் சிறப்பாக கொடு. இன்னொருத்தவங்க கடன் சுமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுன்னு சொல்லணும். கடன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. கடனில் இருக்கிறாங்கன்னா செல்வ செழிப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லணும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் சொல்ல செய்ய இந்த பிரபஞ்ச சக்தி, சனி கிரகத்தோடைய நிலை, குருவோடைய நிலை, சுக்கிரன், ராகு, கேது, செவ்வாய், புதன் எல்லா கிரகமும் ஆக்டிவேட் ஆகிடும். 9 கிரகத்தோடைய நிலையும் சனியோடைய நிலையும் அதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ வலி, வேதனை, இன்னும் 19 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். சில ஜோசிட்ட போயிருப்பீங்க, இன்னும் நீ 11 வருஷத்துக்கு கஷ்டப்படணும், இன்னும் நீ 20 வருஷத்துக்கு கஷ்டப்படணும், இன்னும் 15 வருஷத்துக்கு கஷ்டப்படணும், இன்னும் 10 வருஷத்துக்கு கஷ்டப்படணும், இப்படி எதிர்மறையான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாதகம் பார்த்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஏன் நானே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னும் நான் யோக்கிய மாரி நான் எல்லாம் நல்லது தான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல. நான் ஒரு 3-4 இயர்ஸ் மேலே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்போல்லாம் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் பெருமையாக பேசிக்கிறது நான் எப்பவுமே இந்த வீடியோவில் பேசுனதில்லை. ஆனால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா ஜாதகன்றது கர்மா, உங்களுடைய கர்மா நான் சுமக்கிற மாதிரி தான் ஜாதகம் பார்க்குறது, ஓகேங்களா. அதெல்லாம் நெகட்டிவ் ஃபார்ம்லேருந்து மாறி பாசிட்டிவ் ஃபார்ம், அது சார்ந்த விஷயம் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் எப்படி வாங்கணுன்றது அக்யூரேட்டாக இது இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்றது தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். வீடியோவிலையும் சரி, நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறதும் சரி, பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் நிச்சயம் 100% ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் பணம் கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கணும், எல்லா விதத்திலும் சிறப்பான விஷயங்கள் உண்டாகணும், அவங்களுடைய படிப்பு மிக சிறப்பாக இருக்கணும், அவங்களுடைய தொழில் மிக சிறப்பாக இருக்கணும், அவங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்கு எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக அமையணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க ஆனந்தமாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் நேர்மறை விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்பா இறைவா இதை செஞ்சு கொடுத்துருப்பா, அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருப்பா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த நேர்மறை வார்த்தை எவ்வளோக்கு சொல்ல முடியுமோ, எவ்வளோக்கு நினைக்க முடியுமோ எல்லாமே அப்படியே அதை கொடுத்து அந்த எனர்ஜியை நீங்கள் அதை விட 100 மடங்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். வெறும் 10 ரூபா நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். அங்கே போய் அங்கே சேரக்கூடிய பணம், உங்கள் கையிலேருந்து பணம் போகுதுன்னா அது எத்தனை இடத்துக்கு அந்த பணம் போதோ அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும். உங்கள்கிட்டருந்து ஒரு வயசானவங்க யாராவது ஒருத்தவங்க போகுது, அந்த இடத்துலேருந்து கடைக்கு போகுது, அந்த கடை வளர்ச்சி அந்த இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான், அதோடைய எனர்ஜி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும், சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், வெற்றின்றது அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
அந்த எனர்ஜி எத்தனை பேர்கிட்ட அந்த பணம் போதோ அத்தனை பேருடைய எனர்ஜியும் அப்படியே நீங்கள் வந்து எடுப்பீங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக இதெல்லாம் செயல்படுத்தி எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கோம். 2019, 20, 21 நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த நான் சொல்கிறது இப்போ முடிஞ்சு போன 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல வந்து இந்த எனர்ஜிலாம் நம்ம இப்படி பண்ணும்போது டெஸ்ட் பண்ண பார்த்தா ரிசல்ட் கிடைக்குது. அப்போ இந்த எனர்ஜின்றது கொடுக்கக்கூடிய பணம் அந்த அத்தனை பேருடைய நன்மையை ஏற்படுத்துது. ஆனால் அந்த பணம் எத்தனை பேர்கிட்ட போகுது? 10 ரூபா 1000 பேர் தாண்டி போகுது. 1000, 10, 10,000 ரூபா. நீங்கள் இதே மாதிரி டொனேட் வந்து ஒரு டொனேஷன் வந்து 1000 ரூபா கொடுக்குறீங்க, 10,000 ரூபா கொடுக்குறீங்க, 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு கொடுக்குறீங்க, அது பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அது கொடுக்கும்போது இந்த எனர்ஜியோடு கொடுக்கணும். பதிலுக்கு 1 கோடியாக வரும், 10 கோடியாக வரும்லாம் நினைக்கவே கூடாது. நான் வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறேன், அது நல்லது பண்ணுறதுக்கு, அதனால் எனக்கு பல மடங்கு கிடைக்குன்ற எண்ணம் எனக்கு நோக்கம் எனக்கு கிடையாது. அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணணும். அதுவும் பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, வயசானவங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, இந்த ட்ரஸ்ட்டெலாம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து முழு மனதோடு பண்ணுங்கள். காய்கறி வாங்கி போய் கொடுங்க, மளிகை ஜாமான் வாங்கி போய் கொடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுங்க, அவங்க கேளுங்க. இதெல்லாம் செய்யும்போது அந்த எனர்ஜி அங்கே கொண்டு போய் சேர்க்கும். முழு மனதோடு செய்யுங்க. ஒரு நாள் லீவ் போட்டு செஞ்சாலும் முழு மனதோடு செய்யுங்க. இதெல்லாம் வேறு லெவல் எஃபெக்டிவாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த ஒரு அம்சம், உயர்ந்த சிந்தனை, இது எல்லாத்தையும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, வழிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓகேங்களா? இது சம்மந்தமான விஷயங்களை எப்பயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயும் உங்களுக்கு அந்த வெற்றின்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கண்டினியூவாக அந்த எனர்ஜி கிடைக்க 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 நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்தாலும் அந்த ஊருக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். ஒரு வேல்யூவான பர்சனாக இருப்பீங்க. ஒரு சிட்டியில் இருந்த ஒரு டவுனில் இருந்தாலும் அங்கே வேல்யூவான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு ப்ரைம் ஏரியாவாக மாறும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஏரியாவாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை நீங்கள் அனுபவிச்சு பெற்றுட்டீங்கன்னா எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றலாங்க. அதோடைய நிலை, அதோடைய லெவல் அப்படின்றது ரொம்ப 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 ஹைஃபையாக இருக்கும். மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயமா, இப்படி இருக்கா, இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு, ஏங்குற அளவுக்கு உங்களுடைய அந்த விஷயம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் மிக முக்கியமாக, தொடர்ச்சியாக அந்த மரங்களுக்கு பச்சரிசி போடுங்கன்றதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக வந்து சனியோடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். திரும்ப சொல்லிட்டு இருந்தால் லென்த்தாக போய்ட்டுன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? உண்மையிலே இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்க நல்லா இருக்கணும். ஸோ அந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்யும்பொழுது தான் இன்னும் எஃபெக்டிவாக அது வேலை செய்யும். அடுத்தது, நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் எண்ணுக்கு இல்லை நம்பருக்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைடு இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனு விளம்பரம் பண்ணி தரணும் வீடியோஸில் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதேமாதிரி வேலையும் கொடுத்துட்ருக்குறோம். வேலை வேணும்னாலும் நீங்கள் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஸோ அவங்களே மேனேஜ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 2 மாதத்தில் நீங்கள் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் உங்கள் வரக்கூடிய உங்களுக்கு இன்கமில் 50% நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஒர்க்கு மூலிமா. ஸோ உங்களுக்கு விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள். என்ன ஒர்க்கு? வெப்சைட்டில் போஸ்ட் போடுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறது, எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான். வீட்டிலேருந்தே பண்ணலாம், ஈஸியான வேலை பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணலாம், வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்து செய்யுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் நாட்களை தொடங்குங்கள்.